டிசம்பர் 28ஆம் தேதி சனிக்கிழமை மாசற்ற குழந்தைகள் திருநாள். மத்தேயு 2:13-18 பார்க்கிறோம். ஏரோது என்ன சொல்லி அனுப்பினான்? இந்த 3 ஞானியிடத்தில் நீங்கள் சென்ற அந்த குழந்தையை ஆராதித்து வழங்கிவிட்டு எனக்கும் சொல்லு, நான் போய் ஆராதிக்கிறேன். ஆனால் இவனுக்கு என்னவென்றால், எனக்கு எதிராக ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், இவரை வணங்கி ஆராதிக்க இருக்கிறோம் என்று மத்திய 2 சொன்னதினாலே அவன் கண்டுபிடிக்கிறான். ஞானிகள் வரைவர்களை கூப்பிட்டு மீகாவுக்கு யூதான சிறியிலிருந்து மீட்க தோன்றுவார் என்றெல்லாம் கண்டுபிடித்து நீங்கள் சென்று பெத்லகேமிலே சென்று வாருங்கள் என்று சொல்லி அவன் அனுப்புகிறான். அவர் திரும்பி வராததை கண்டு அவன் கோபமுற்று, ஒரு குழந்தை நமக்கு எதிராக இருக்கிறது என்று உணர்ந்து அதை சுற்றி இருக்கிற எல்லா குழந்தைகளையும் 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தையும் கொண்டு இயேசுடைய குழந்தைக்கு சாட்சியமாக முதல் வேத சாட்சிகளாக இந்த குழந்தைகள் ரத்தம் சென்றுகிறார். மாசற்றவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த குழந்தைகள் ஆண்டவருக்காக சாட்சியமாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ வேத சாட்சிகள் ரத்தம் செஞ்சுதான் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருந்தால் இயேசுவின் ரத்தமே இந்த பூமியில் சென்றார். இந்த குழந்தையும் இயேசு குழந்தையும் அவன் கொள்ளவில்லை, அவர் தானே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி உலகத்தை மீட்டு ரட்சித்தார். அவருக்காக ரத்தம் சிந்திய முதல் வேத சாட்சிகள் இந்த குழந்தைகள் தான். இன்றைக்கு அநேக மக்கள் நிராகரிகள், உண்மை உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள் பலர் அழிக்கப்படுகிறார்கள். அவருடைய கருத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதை கொலை செய்யப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறது. என்ன கருத்து என்றால், உண்மை சாகடிக்கப்படும், உண்மை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. இருப்பினும் ஆண்டவருடைய குரல் என்றும் உண்மை உள்ளது. அவருடைய ரத்தம் சாவை மட்டுமல்ல, மற்ற குழந்தைகள் இறந்தாலும் அது இறப்புதான் சாட்சியமாக. இயேசு ரத்தம் அநேக மக்களுக்கு உயிர்ப்பை, செத்து போன மக்களையும் உயிர்ப்பிக்க வல்லதாக இயேசுவின் ரத்தம், இயேசுவின் குழந்தையின் ரத்தம் அமைகிறது. ஆகவே இயேசுவால் மீட்கப்பட்டு அந்த இயேசுவினுடைய ரத்தத்தால் வழிநடத்தப்பட்டு ரத்தத்தினால் நாம் அந்த உறவை கொண்டு அந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்க நாம் இயேசுவின் குழந்தைகளாக வாழ்வோம். நல்ல ஆண்டவரே, நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட விண்ணரசில் சேர முடியாது என்று சொல்லி நாங்களும் குழந்தைகளாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல தகப்பனே, ஆமென்.